குழந்தனாரே, காலங்காத்தாலே ஃபோனை பார்த்துக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்கியே, என்னன்னு சொன்னால் நானும் சிரிப்பேன்ல. வீட்டில் எவ்வளவோ வேலை கிடக்குது, அதை செய்யதை விட்டுட்டு இப்படி வெட்டியாக கதை விட்டுட்டு நின்றுட்டுருக்க. கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தால் வீட்டுக்கு பொறுக்காத. இப்போ என்ன சொன்ன? கொஞ்சம் சத்தம் போட்டு என் காதில் கேட்கும்படியே பேச வேண்டியதுன்னு. இப்போ நான் உங்களுக்கு என்ன செய்யணத்த? எனக்கு நீ ஒன்றையும் செஞ்சு தரேன்டான். வீட்டில் உள்ள வேலையை பார்த்தா போதும். நான் ஒரு 8 என் மாவ வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். உனக்கு இப்போ நான் என்ன காரணத்துக்காக அங்கே போகிறீங்கிறது தெரிஞ்சுக்கிடணுமோ? அப்படிலாம் ஒன்றும் இல்லத்த. உங்களுக்கு சொல்ல விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள், இல்லைன்னு சொல்லண்டாம். எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை. அடுப்பில் சோத்து பண்ணி வச்சுட்டு வந்தாங்கிறது உனக்கு நினைவு இருக்கா? ஞாபகம் இருக்கத்த. இங்கே வெட்டியே பேசிட்டு நிற்காம அடுப்பில் தீ எரிதா எரியலான்னு போய் பாரு. சரி, போய் பார்க்கேன். ஃபோனை எல்லாம் பார்த்துட்டு இருக்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள். இல்லை, தங்கச்சி இப்போ கொஞ்சம் முந்தி தான் ஃபோன் பண்ணா. அவளுக்கு என்னவா? அவளுக்கு ஒரு பொருள் வாங்கணுமா, பைசா கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொன்னான். என்கிட்ட இப்போ பைசா இல்லைம்மா. உங்ககிட்ட கேட்கல, என்கிட்ட கொஞ்சம் இருக்குது. எனக்கு செலவுக்கு கேட்டால் மட்டும் பைசா இல்லைன்னு சொல்லுவியே. அவளுக்கு நோனே பைசா எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வந்துடும். இல்லை, கூட பிறந்த அண்ணன் பேசுகிற மாதிரியே பேசுக. இந்த வீடு, இந்த வண்டி, இதெல்லாம் எதுக்குமா இங்கே விட்டு வச்சிருக்கேன்? இதையும் சேர்ந்தாலும் அவளுக்கே கொண்டு கொடுங்க. ஆமாம்ல, எல்லாத்தையும் நான் அவளுக்கே கொடுக்கேன். ஏன்னா நான் அவளை மட்டும்தானே பெற்றிருக்கேன். ஏத்தி, சோறை வடிச்சிட்டேன், உங்களுக்கு ஒரு தட்டில் போட்டு கொண்டு தரட்டுமா? எல்லா சோத்தையும் என் தலையில் கொண்டு போடு. இப்போ எதுக்கத்தே என் மேலே கோவப்படுத்தியே? எனக்கு கோவம் உன் மேலே இல்லை, என் மேலே தான். பெத்த பிள்ளை கஷ்டம்னு சொல்கிற. அவளுக்கு ஒரு 50 ரூபா துட்டு கூட என் கையால் கொடுக்க முடியலையே. உங்களை கொடுக்கண்டான்னு யார் சொன்னது? யார் சொல்வா? எல்லாம் இந்த பெரிய மனுஷன்தான். உங்களை கொடுக்கண்டாண்டா சொன்னேன், எல்லாத்தையும் கொண்டு கொடுங்கன்னு தானே சொன்னேன். எல்லாரும் வேடிக்கை பார்க்கவா? கொஞ்சம் 2 பேரும் அமைதியாக பேசுங்க. இதே நீங்கள் சாப்பிட்டுட்டு போய் பைசா கொடுத்துட்டு வாங்க. அங்கே ஒத்தையில் போக மாற்றப்பட்டு தான் இவனை துணைக்கின்னு கூட்டானிக்கு இப்படி கோவப்படுதான். எனக்கு நிறைய வேலை கிடக்கு, நான்லாம் அங்கே வரல. சாப்பிடுங்கத்த, நம்ம 2 பேரும் போயிட்டு வருவோம். அங்கே நம்ம 2 பேரும் போயிட்டா இங்கே உள்ள வேலையை யார் பார்க்க? அதை வந்து செய்யலாத்த. வேண்டாம், அது சரிப்பட்டு வராது. இன்றைக்கி நல்லா வேலை அடிக்குதுன்னு 2 வலையில் துணியை வேறு ஊற வச்சுருக்கேன். அதெல்லாம் துவைக்கணும்ல. நீ வரண்டாம், நீ இங்கேருந்து துணியை துவை. ஏத்தே, நீங்கள் சாப்பிட்டுட்டு போயிட்டு வாங்க. என்ன நீ போன்னு விரட்டிகிட்டு இருக்க? நான் இந்த மரமா அவள் வீட்டுக்கு போன உடனே நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடலான்னு நினச்சிட்டு இருக்கியோ? அப்படி இல்லை, ஒன்றும் நினைக்கல அத்தை. நினச்சிட்டா மட்டும் நடந்துடே போகுது. நினப்பு தான் பொழப்ப கெடுக்குது. இன்றைக்கி உங்கள் அம்மா வீட்டுக்கு போகணுங்க நினப்பு இருந்துன்னா அதை எச்சி தொட்டு அழிச்சிடு. என்ன புரியுதா? தமிழில் தானே பேசுனிய, புரியுது. நான் அவள் வீட்டுக்கு போயிட்டாரே, நீ வீட்டில் உள்ள எல்லா வேலையும் பார்த்துக்க. ஏத்தே, சாப்பிடலையா? எல்லா வேலையும் செஞ்சுட்டு என் சாப்பாடையும் சேர்த்து நீனே சாப்பிடு. நான் என் மொபைல் வீட்டில் போய் சாப்பிட போகிறேன். சரிங்கத்த. இவன் ஃபோனை நோண்டிட்டு சாப்பாடு வேணும்னு கேட்டோம்னா போட்டுக்கொடு. சரியத்த, நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு வழியில் நின்னா நான் எப்படி போகிறது? கொஞ்சம் தள்ளி நின்னா. அத்தை கூட துணைக்கு விட்டு அப்படியே தங்கச்சியை பார்த்துட்டு வந்துருக்கலாம்ல. உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும்ல, போய் செய்யுங்க. சோறு போட்டு தரட்டா? எனக்கு இப்போ வயிறு பசிக்கல, அப்புறமா சாப்பிடுங்க. ஃபோனில் பிரியாவா, ரமாவா, மாலாவா? அவையிலெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும். நேரத்தைக்கு ஃபோனை மேஜில் வச்சுட்டு குளிக்க போனப்போ மாற்றி 3 பேரும் ஃபோன் பண்ணவ. அதை அட்டன் பண்ணதே நான் தான். அண்ணி, தயவு செஞ்சு இந்த விஷயத்த மட்டும் அம்மாக்கிட்டையும் அண்ணங்கிட்டையும் சொல்லிடாதுங்க. அதனால எனக்கு என்ன லாபம்? நீங்கள் என்ன செய்தனாலும் நான் அதை செய்கிறேன். சரி, நான் சொல்லலை. வீட்டுக்கு பின்னாடி கழுவாமல் நிறைய பாத்திரம் கிடக்கு, அவ்வளோத்தையும் கழுவணும். சரி நீ செஞ்சிருந்தேன். அப்புறமா 2 வழி நிறைய துணி இருக்குல்ல, அதையும் துவைக்கணும். வீடெல்லாம் தூசியாக இருக்குது, அதை நான் தூத்துருந்தேன். தூத்தா மட்டும் போதாது, கொஞ்சம் துணியை வச்சு துடைக்கவும் செய்யணும். சரி, எல்லாம் செஞ்சிருந்தேன். அப்புறம் ஒரு முக்கியமான வேலை, மறக்காமல் துவைச்சி காயப்பட்ட துணியெல்லாம் எடுத்து மடித்து வைக்கணும். அது கூட நான் தான் செய்யணுமா? ஏன் நீங்கள் எங்கே போறிய? நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். அத்தை வந்து கேட்டாவனா எல்லா வேலையும் நான் தான் செஞ்சேன்னு சொல்லணும். சரி சொல்லுங்க. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கணும். சரி செய்தேன். ஃபோனை பத்திரமா வச்சுருந்துருக்கணும். இப்போ புலம்பி என்ன பிரயோஜனம்? எந்திரிச்சு போய் வேலையை பார்ப்போம்.